பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இப்பொழுது நாம் பெங்களூர் பட்டணத்துக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். பெங்களூர் பட்டணத்தில் எங்கள் தலைமை சபை இருக்கிறது. எங்கள் ஸ்தாபனத்தின் தலைமை போதகர், தலைமை சபை, தலைமை விசுவாசிகள் எல்லோரும் இருக்கிறார்கள். அந்த பெங்களூர் பட்டணத்துக்காக நாங்கள் இப்பொழுது வேத வசனத்தை சொல்லி ஜெபிக்க போகிறோம். எரேமியா 29:7 நான் உங்களை சிறைப்பட்டு போக பண்ணின பட்டணத்தின் சமாதானத்தை தேடி அதற்காக கர்த்தரை விண்ணப்பம் பண்ணுங்கள். அதற்கு சமாதானம் இருக்கையில் உங்களுக்கும் சமாதானம் இருக்கும். ஹல்லேலூயா. பாருங்க, பட்டணத்துக்கு சமாதானம் இருந்தால் தான் உங்களுக்கும் சமாதானம் இருக்கும் அப்படின்ட்டு. பட்டணத்துக்கு சமாதானம் இல்லைன்னா உங்களுக்குன்னு திருச்சபையில் இருக்கிற உங்களுக்கும் சமாதானம் இல்லை. அப்போது பட்டணத்து ஜனங்களுக்கும் சபையில் இருக்கிற ஜனங்களுக்கும் கனெக்ஷன் இருக்குது. ஆமாம், பட்டணத்து ஜனங்க அவங்களாம் ஆண்டவர் அறியாதவங்க, இயேசு ஏற்றுக்கொள்ளாதவங்க அப்படின்னு அவங்கள அப்பமா நீ எண்ணவே முடியாது. அந்த பட்டணத்து ஜனங்களுக்காக விண்ணப்பம் பண்ணத்தான் சபையாகிய உனக்குள்ளே விசுவாசியா, ஊழியக்காரனா, அப்போஸ்தலரா, தீர்க்கதரிசியா, சுவிசேஷகரா, போதகரா, மேய்ப்பரா வச்சிருக்கிறாரு. யாரையும் எவரையும் அப்பமாய் நீ நினைத்து விடவும் முடியாது. யாருக்கும் ஜெபம் பண்ணாமல் நீ விட்டு விடவும் முடியாது. அப்போது பெங்களூர் பட்டணத்தை கிட்டத்தட்ட 1 கோடிக்கு அதிகமான மக்கள் தொகை இருக்காங்களாம். இப்போது அப் டு டேட்டில் 2025, இன்றைக்கி ஆகஸ்ட் மாதம், இன்றைக்கி 12ஆம் தேதி 1 கோடி தாண்டிச்சான் மக்கள் தொகை பெங்களூர் பட்டணத்தை சுற்று வட்டாரம். அப்போது இந்த 1 கோடி மக்கள் தொகையில் ஒரு குறிப்பிட்ட சதவீத ஜனங்கள் பட்டண திருச்சபை ஜனங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு ஞானஸ்தானம் எடுத்து திருவிருந்தில் பங்கெடுக்கிற ஜனங்கள். அப்போ சொல்கிறாரு, நான் உங்களை சிறைப்பட்டு எரேமியா 29:7 நான் உங்களை சிறைப்பட்டு போக பண்ணின பட்டணத்தின் சமாதானத்தை தேடி அதற்காக கர்த்தரை விண்ணப்பம் பண்ணுங்கள். அப்போது கர்த்தரை விண்ணப்பம் பண்ணணும். பட்டணத்தில் யார் இருப்பாங்க? ஜனங்க இருப்பாங்க, அரசியல் தலைவர்கள் இருப்பாங்க, தொழில் அதிபர்கள் இருப்பாங்க, படித்தவர்கள், படிக்காதவர்கள், ஏழைகள், எல்லாருக்கும் ஐஸ்வர்யவான்கள் இருப்பாங்க, சுயாதீனர் இருப்பாங்க, சகல ஜாதி சகல கோத்திரத்தார் எல்லோரும் இருப்பாங்க. சிறியவர்கள், முதியவர்கள், வாலிபர்கள், இளைஞர்கள், ஐஸ்வர்யவான்கள், தொழில் அதிபர்கள், வியாபாரிகள், இப்படி அநேகம் பேர் இந்த பட்டணத்தில் இருப்பாங்க. அவர்கள் சமாதானத்திற்காக அதற்கு பட்டணத்தின் சமாதானத்தை தேடி அதற்காக கர்த்தரை விண்ணப்பம் பண்ணுங்கள். அதற்கு சமாதானம் இருக்கையில் உங்களுக்கும் சமாதானம் இருக்கும். அப்போது அதுக்கு சமாதானம் இருந்தால் தான் உனக்கு சமாதானம் இருக்கும். அவன் சமாதானம்னா நத்திங் லேக்கிங் நத்திங் மிஸ்ஸிங். வாயில் வடை சொல்கிற மாதிரி சமாதானம் இல்லை. சமாதானம் ஏற்று நான் உங்களுக்கு என் சமாதானத்தை வைத்து போகிறேன். உலகம் கொடுக்கிற சமாதானம் அல்ல, என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்குறேன்னா என்னையே கொடுக்குறேன்ற. அவருக்குள்ளே எல்லாமே இருக்குது, ஒன்று ஒன்று இல்லாமல் இல்லை. சமாதானம்னா என்னது? ஆரோக்கியம், சுகம், வேலை, ஜீவன், ஐஸ்வர்யம், சகலத்திலும் சமாதானம். சில பேர் ஒன்று இருக்கும், ஒன்று இல்லாத போகும், அதனால சமாதானம் இல்லாமல் போகணும். சகல காரியத்திலும் ஆசீர்வாதம் இருந்தால் தான் ஒரு மனுஷன் சமாதானமாக இலைப்பாறுதலாக இருக்க முடியும். ஆனால் தான் இயேசு A to Z எல்லாத்தையுமே கொடுத்துறாரு சிலுவையில். என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். எதுக்கு கொடுத்தாரு? பிதாவாகிய தேவன் இயேசுவை தந்தொழி. இவ்வளவா உன்னையா அன்பு கொண்டு பெங்களூர் பட்டணத்தை திருச்சபையில் விசுவாசியாக ஊழியக்கார வச்சுக்கிறாரு. சமாதானம் இல்லாத இயேசு அறியாத புறஜாதி ஜனங்கள் இயேசுவை கொடுக்கும்படி, இயேசு சமாதானத்தை கொடுத்து விண்ணப்பம் பண்ணும்படி
அப்போ அவன் சமாதானமாக இருந்தால் தான் நீ சமாதானமாக இருக்கணும். அவன் சமாதானம் இல்லாத ஒரே அலச்சலும் புளிச்சலுமா அந்த பட்டணம் ஃபுல்லாக இருந்தாக்கா அந்த அசுத்தாவிங்கெல்லாம் உன்னை நிம்மதியாக இருக்கக்கூடாது. ஆனால் தான் பட்டணத்தில் சமாதானத்தை தேடி அதற்காக கர்த்தரை விண்ணப்பம் பங்கு எரேமியா கரெக்டாக சொன்ன மாதிரி. அப்போது எல்லாரும் ஆதாம் வழியாக பிறந்தவங்க பட்டணத்தில் இருக்குது, பெங்களூர் பட்டணத்துக்கு இருக்குது. நான் பெங்களூர் பட்டணத்துக்குன்னு சொல்லும் போது உங்கள் ஊர் பட்டணம் என்னன்னு போட்டு, எங்கள் ஊர் பட்டணம் வேலூர் பட்டணம், உங்கள் ஊர் சேலமா, மெட்ராஸா, கோயம்புத்தூரா, மதுரையா, எந்த பட்டணம் பாரு. ஒரு வேளை வெளிநாட்டிலேருந்து நீங்கள் இதை கேட்டிங்கனாக்கா லண்டனா, சிக்காகோவா, லாஸ் ஏஞ்சல்ஸா, வேறு என்ன எத்தனையோ பட்டணம் இருக்குது, சைனாவா, எந்த நாடும் எந்த தேசமோ எந்த பட்டணமோ. சரி, சில பேர் கிராமத்துலேருந்து நீங்கள் இந்த செய்தி கேட்கலாம். கிராமமாக இருந்தால் கிராமத்து ஜனங்களுக்கு சமாதானம் இருக்கையில் கிராமத்தில் இருக்கிற விசுவாசி ஆகிய உங்களுக்கு திருச்சபையருக்கு சமாதானம் இருக்கும். அப்போ கிராமத்து ஜனங்களுக்கு ஜெபம் பண்ணோம். இயேசு கிராமங்கள் தோறும் பட்டணம் தோறும் சுற்றி திரு நானே நல்ல மேய்ப்பன் ஜனங்களுக்காக ஜீவ சரீரம் ஜீவ ரத்தத்தையே கொடுத்தாரு. ஆனால் இயேசு சமாதானம் வந்தார் தெரியுமா? அவர் யாரும் அசைக்க முடியல. ஏன்னா உலகத்தையே ஜீவனை கொடுக்குறார். கிராமங்களுக்கு பட்டணங்களுக்கு ஒரு பட்டணத்துக்கு போனால் அங்கே இருக்கிற ஜனங்களை ஆசுவதி இருந்தார். அப்போ இயேசு எல்லாருக்கும் ஜீவ இயேசு சாப்பிட வாக்குத்தத்தை கொடுத்து ஜெபம் பண்ணுறதுனால அவர் சமாதானமாக தான் இருந்தார். படகுல போகிறாங்க சீசருங்க, அந்த சீசர்கள்லாம் என்ன பண்ணுறாங்க, ஆன்னு அலறாங்க, போதகரே நாங்கள் மடிந்து போகிறோம், காற்று புயல் அடிக்குது படகுல. ஆனால் இயேசு தலையினை போட்டு நிம்மதியாக தூங்கியிருந்தார் போடப்பட்டது. சும்மா ஜோக்கு அப்படியே டெஸ்ட் பண்ணார் அப்படி இல்லை, உண்மையாகவே நல்லா தாங்க தூங்கியிருந்தார். நல்லா நிம்மதியாக தூங்கினார். அதுதான் சமாதானம். காற்று அடிக்குது, புயல் அடிக்குது, ஒன்றும் பண்ண முடியாது அவரை. ஏன்னா உலகத்துக்கே தன்னையே தன்னுடைய சமாதானத்தையே ஜனங்கள் கொடுக்குறார். நானே நல்ல மேய்ப்பன் ஜனங்களுக்காக ஜீவரத் இயேசு சாப்பிட வாக்குறது குத்துறாரு. அவன் பேர் சொல்லி தேவன் தர உலகத்துக்கு குத்தி ஜெபம் பண்ணிட்டாரு. பட்டணத்துக்காக ஜெபார். அவர் பட்டணங்கள் தோறும் கிராமங்கள் தோறும் சுற்றி திரிந்தார். நானே நல்ல மேய்ப்பன் ஜனங்களுக்காக ஜீவனை, அந்த ஜீவனில் தேவி நீதி டூ இயேசு சாப்பிட குத்துறாரு பாருங்க. அங்கங்கே போனாலும் நீ இயேசு ஏற்றுக்கொண்டு ஞானசம் திருவிருந்து பங்கெடுத்து பெங்களூர் திருச்சபையில் இருக்கிறேன். பெங்களூர் திருச்சபை விசுவாசி. எங்கள் ஸ்தாபனத்தின் தலைமை சபை பெங்களூரில் தான் இருக்குது. FGCI வெள்ளூர் தலைமை போதகர் இருக்காரு, விசுவாசி இருக்காங்க, ஊழியக்காரங்க. எங்கள் கிராமத்தில் பாஸ் SA ஜார்ஜ் தலைமை போதகருடைய கிளை சபை எங்கள் ஊரில் சோழவர் சபை FGCI வெள்ளூர். அதில் தான் நான் ஊழியக்காரனாக இருக்கிறேன். வேலூரில் இருக்குது. இப்படி எல்லா கிராமங்களிலும் பட்டணங்களிலும் சபையில் ஸ்தாபிக்கப்பட்டிருக்கிறது. அப்போது பெங்களூர் பட்டணத்துக்கு குறிப்பாக இப்போ நம்ம பெங்களூர் பட்டணத்துக்காக நம்ம ஜெபம் பண்ணுறோம். பெங்களூர் பட்டணத்துக்கு திருச்சபை விசுவாசிகள் இயேசுவை உள்ளத்திலே ஏற்றுக்கொண்டார்கள், ஞானஸ்தானம் எடுத்துக்கொண்டார்கள், திருவிருந்திலே பங்கெடுக்கிறார்கள். அந்த இயேசு ஜீவன் பரிபூர்ண இயேசு சாமண்ட வாக்குத்தத்தமே உள்ளே இருக்குது. அதை பிதாகுமார் பசுத்தாய் கொடுக்கணும். ஆதாம் முழு உலகத்துக்கு முதல்ல உன் பேர் சொல்லி கொடுக்கணும், உங்கள் குடும்பத்தார் பேர் சொல்லி கொடுக்கணும். அப்புறம் அந்த பட்டணத்துக்கு ஜனங்கள் பேர் சொல்லி தேவன் தரக்கு ஆதாம் முழு உலகத்தை கொடுத்தா அசுத்தாய் போகத்தான் செய்யும், பரிசுத்தாய் வரத்தான் செய்யும். பட்டணத்துக்கு சமாதானம் இருக்கும், உனக்கு சமாதானம். நீ நிம்மதியாக தவங்களா வீட்டில் பார்த்துட்டு பிசாசு அசுத்தாய் ஓடும். நல்ல மேய்ப்பன் ஜனங்களுக்காக ஜீவ தேசு ஆமண்ட வாக்கு அசுத்தாய் ஓடத்தே பசுத்தாய் வரும். பசுத்தாய் வாங்க அங்கே சமாதானம் இருக்கும். சுகம், பலன், ஜீவன், ஆசுவாத, ஐஸ்வர்யம் எல்லாம் இருக்காங்க. உண்மை. அப்போது எரேமியா 29:7 நான் உங்களை சிறைப்பட்டு போக பண்ணின பட்டணத்தின் சமாதானத்தை தேடி அதற்காக கர்த்தரை விண்ணப்பம் பண்ணுங்கள். அதற்கு சமாதானம் இருக்கையில் உங்களுக்கு சமாதானம் இருக்கும். அதற்கு சமாதானம்னா உனக்கு சமாதானம், அதுக்கு சமாதானம் உனக்கு சமாதானம். ஏன்னா அவனை விட்டுட்டு நீ அவனுக்கு கிறிஸ்துவை கொடுத்து தேவன் தர கொடுத்து ஜெபம் பண்ணலை. அதனால் அவனுக்கு சமாதானம், அவன் மூலம் அவனுக்குள்ள இருக்கிற பிசாசு உன்ன சமாதானம் இருக்க ஒட்டலை. ஆனால் தான் நீ இயேசுவை ஏற்றுக்கொண்டா இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தேயாக வேணும். உலகத்தையே அன்பு கூறணுன்னாக்கா பெங்களூர் பட்டணத்துக்கு ஜனங்களுக்கு, நான் வேலூர் பட்டணத்துக்கு ஜனங்களுக்கு, சோழவர் கிராமத்துக்கு இருக்கிற ஜனங்களுக்கு, வேலூர் பட்டணத்தில் கிட்டத்தட்ட 50 லட்சத்துக்கு அதிகமான ஜனங்க இருக்காங்க. எங்கள் கிராமத்தில் 4990 பேர் மக்கள் தொகை. பெங்களூர் பட்டணத்தில் 1 கோடிக்கு அதிகமான ஜனங்க இருக்காங்க. அப்போது அவர்களுக்காக கர்த்தரை கர்த்தர்னா ஜீவன் உள்ளவர். அந்த ஜீவரத்தம் அவன் பேர் சொல்லி 1 கோடி பேர் சரி தேவன் தனக்கு ஆதாம்னு முழு உலக அவன் நன்மை தேமை காட்சி ஆதாமுக்குள்ள பிறந்து பாவத்தை மனித தேவனுக்கு தனக்கு உலகத்தோடு சமாதானம் இல்லாகிறான். வியாதி வறுமை தரித்திரம் பிசாசையும் போராட்டத்தில் இருக்கிறான். நீ ஜீவ வச்சதுக்கு கிறிஸ்து தேவி நீதி உயிர்த்தையில்
அவன் பேர் சொல்லி பிதாகுமார் ஆதாம் வந்து முழு அசுத்தாய் தொத்தி பசுத்தாயிட்டா அவனுக்கு சமாதானம் இருக்கு, உனக்கு சமாதானம். எரேமியா 29:7 சொல்கிறார். அப்போது ஒரு பட்டணத்தில் போகிற, ஒரு கிராமத்துக்கு போகிற, ஒரு குடும்பத்தில் போகிற எல்லாம் ஆதாம் வழியாய் பிறந்து சமாதானம் இல்லாமல் இருக்கிறார். ரோமர் 3:23 படி எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவனாகி அடுத்த ஒரு இலவசமாக கிருபை அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவிலே மீட்பை கொண்டு நீதிமான் ஆயிடலாம். அந்த கிறிஸ்து இயேசுக்குள்ளே கொண்டு வந்த மனுஷனை ஆதாம் குலக்கிறவனை நன்மத்தையும் மாதிரியே தேவன் தர உலகத்துக்கு கொடுத்து அசுத்தாவினால் சமாதானம் இல்லை கிறிஸ்து ஜீவ விசத்கடி அவன் பேர் சொல்லி தேவன் தரக்கு ஆதாம் அசுத்தாய் தூத்தி பசுத்தாய் இறக்கி அவனை சமாதானத்துக்கு கொண்டு வா. அப்போது உனக்கு சமாதானம் இருக்கா? அவன் பட்டணத்தில் 1 கோடிக்கு அதிகமான ஆணு பெண்ணு உயர்ந்தவன் தான் இந்த அரசியல் தலைவர் கலைஞர் சகல ஜாதி சகல கோத்திரம் சகல பாஷைக்காரர்கள் ஜபம் பண்ணலாமா இல்லையா? நீ ஓடி ஓடி வீட்டுக்கு போய் சுவிசேஷம் சொல்லு. ஜபம் விண்ணப்பம் பண்ணிட்டார். அந்த விண்ணப்பம் பண்ணுறதுனால நீ இலை பார்த்தலாம், நீ தூங்கலாம். அப்போ 1 கோடியே நீ மறந்துட முடியாது. 1 கோடி ஜனங்களை நீ அற்பமாக எண்ணிட முடியாது பட்டணத்தில் இருக்கிற ஜனங்களை. அதான் சொல்கிறாரு, அதற்கு சமாதானம் இருக்கையில் பாருங்க, பட்டணத்தின் சமாதானத்தை தேடி கர்த்தரை விண்ணப்பம் பண்ணுங்கள், அதற்கு சமாதானம் இருக்கையில் உங்களுக்கும் சமாதானம் இருக்கும். அப்போ இது கான்டெக்ட்ஸு, இது வீட்டில் போய் வெளிச்சத்தில் படிங்க. அதனால் எரேமியா 29ஆம் அதிகாரத்தை படித்து பாருங்கள். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எரேமியா மூலமாக கர்த்தர் சொல்கிறாரு, நீங்கள் சிறைப்பட்டு போனேன், நான் உங்களை சிறைப்பட்டு போனேன் பட்டணத்தின் சமாதானத்தை தேடி, சிறைப்பட்டு போக பண்ணின பட்டணத்தின் சமாதானத்தை தேடி அதற்காக கர்த்தரை விண்ணப்பம் பண்ணுங்கள், அதற்கு சமாதானம் இருக்கையில் உங்களுக்கு சமாதானம் இருக்கலாம். அதனால் இயேசு கிறிஸ்து ஜீவன் பரிபூர்ண ஜீவனை தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுங்க. அசுத்தாயத்துவத்துக்கு பசுத்தாய் இருக்க இயேசு அப்படி தான் வாழ்ந்தார். அந்த இயேசு இப்போ உனக்குள்ளே இருக்கிறார். நீ இயேசு ஏற்றுக்கொண்டவன், ஞானத்தான பாவத்துக்கு மரித்து தேவ நீதிக்கு பிழைத்திருக்கிறாய். இனி நான் அல்ல, இயேசுவே உனக்குள்ளே இருக்கிறார். அந்த இயேசு இயேசு ரத்தத்தை தேவன் தனக்கு ஆதாம் முழு உலகத்துக்கு கொடுத்துருக்கிற. அசுத்தாய் துரத்தி பசுத்தாய் இருக்கு தேவதூராக சமாதானமாக இருக்கிற. இப்போ உனக்கு ஒரு வேலை இருக்குது. பட்டத்துக்கு எல்லா ஜனங்களுக்கும் விண்ணப்பம் பண்ணோம். எல்லா ஆதாமுக்குள்ளே பிறந்தவங்க அம்மா வயிற்றில் பாவத்தின் சம்பளம் மரணத்தில் தான் பிறந்துக்கிறாங்க. 1 கோடிக்கு அதிகமான ஜனங்க, பெங்களூர் பட்டணத்து ஜனங்க. அது இயேசு ஜீவன் பரிபூர்ண இயேசு சாமட்ட வாக்கு தத்துவத்தை அவன் பேர் சொல்லி தேவனுக்கு ஆதாம் முழு டேக்டா அசுத்தாய் தூத்தி பசுத்தாய் இருக்கு. அவன் இலக்கத்துக்கு தாக்கா உங்கள் ஏரியாவில் இருக்கிற ஜனங்க, உங்கள் நகர் ஜீவனல்லி பகுதியில், அப்புறம் என்னென்னோ பெங்களூர் போய் எத்தனையோ நகர் எத்தனையோ ஏரியா இருக்குது. அந்த நகர் பேர் சொல்லி இயேசு ஜீவன் தேவன் தனக்கு ஆதாம் முழு உலகம் இயேசு சரி அசுத்தாய் தூத்தி பசுத்தாய் இருக்கு. பட்டணத்தின் சமாதானத்துக்காக கர்த்தரை விண்ணப்பம் பண்ணுங்கள். விண்ணப்பம் பண்ணுதல் ஜபம் பண்ணுதல் நீ ஜபம் பண்ண வேண்டிய விதமாவது, நீ விண்ணப்பம் பண்ண வேண்டிய, நீ வேண்டுதல் செய்ய வேண்டிய பரமண்டல பிதாவே என் பேர் சொல்லி பட்டணம் உம்முடைய நாமம் உம்முடைய ராய் உம்முடைய சேர்த்தா இயேசு சரி இயேசு ஆமட்ட வாக்கு நாங்களும் எங்களுக்கு கடன்பட்ட எவனுக்கும் ஆதாம் முடிவு உம்முடைய உங்களை எந்த சோதனை தீமை என்று ரசித்துள்ளார். சமாதானத்துக்கு கொடுத்து சந்தோஷ சுகம் பலஞ்சீவன் அசுத்தாயத்து பசுத்தாயிருக்கு சமாதானத்துக்கு நேராக நடத்துவார். அதை தான் சொல்கிறார் எரேமியா 29:7. இதோடு கூட முடிப்போம். அதனால் பெங்களூர் பட்டணத்துக்காக நம்ம ஜெபம் பண்ணியிருக்கிறோம். எங்கள் ஊர் சோழவரம் கிராமம் கிராமத்து ஜனங்களுக்காக, குடும்பத்துக்காக, பட்டணத்துக்காக, உலகத்துக்காக இயேசு ஜீவன் பரிபூர்ண இயேசு எங்கே போனாலும் கிராமங்கள் தோறும் பட்டணம் தோறும் அவர் ஜீவர இயேசு அவர் தேவன் தர கொடுத்துட்டு போயிட்டே இருந்தாருங்க. அவர் 24 hours ஜபத்தில் விண்ணப்பத்தில் வேண்டுதல் தான் இருந்தார். இயேசு தான் வேண்டுதல். உம்முடைய நாமம் உம்முடைய ராஜ் உம்முடைய தேவனுக்கு ஆதாம் அசுத்தாய் தோத்துறார் பசுத்தாய் தேவதூர்களாக வராங்க. ரொம்ப இலை பார்த்தா சமாதானமாகவே இருந்தாருங்க இயேசு. அந்த இயேசு உள்ளத்தில் வச்சு நீயே சமாதானம் ஊர் செல்ல நாடு செல்ல அரசுவாசி இல்லை அவன் பண்ணுற ஷேட்டியெல்லாம் நினச்சி கவலைப்படுறது சோர்ந்து போகிறது எதிர்த்து நிற்கிறது மாம்சம் சேர்ந்த சபையாக அசுத்தாவிகளும் இயேசு ஏற்றுக்கொண்டா இவ்வளவாய் உலகத்தில் அன்பு இயேசு அன்பு ஜீவனை பெறும் வானத்துக்குள்ள சகலதையாக இருந்தது. அதை பிதாகுமார் பசுத்தாய் கொடு ஆதாம் முழு உலகத்துக்குள்ள அசுத்தாய் தொத்து பசுத்தாய் இருக்கு. சீறி வருகிற புயல் காற்று படகுல இயேசு தலையரை ஓட்டி சமாதானமாய் நித்திரை பண்ணினார் போடப்பட்டது. ஏன்னா உலகத்தையே அன்பு கூறாரு. உலகத்துக்கே இயேசு ஜீவன் தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுக்குறாரு. அதனால் அவர் சமாதானமாக தான் இருந்தார். நமக்கு ஒரு மாடல் காட்டுறாரு. அந்த சீசனுக்கு தேவன் தனக்கு இயேசு ஜீவன் பண்ணி அவனும் சமாதானம் காட்ட இடையா ஒரே வாரத்தில் அடிக்கிட்டே இருப்பான். சேர்ந்து இறையாதே அமைதாயிர உடனே கீப் சைலண்ட். அந்த காற்று போயெல்லாம் அடங்கி போச்சு. அப்புறம் படகு ஷேப்பாக போகுது கரைக்கு. அதனால் அன்பானும் இல்லை இயேசு எப்படி இருக்கிறார் பாருங்க. அந்த இயேசு உனக்குள்ளே இருக்கிறார். நான் இயேசு நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாக இருக்கிறேன். நானே நல்ல மேய்ப்பன் ஜனங்களுக்காக ஜீவனையே கொடுக்குறான். இயேசு ஜீவன் பரிபூர்ண ஜீவன்
பிதா குமார் பசுத்தாவி செலுத்துங்க. ஆதாம் அந்த இயேசுக்கு ஆமட்ட வாக்குத்தத்தலாகுது. பாவ மன்னிப்பு, ரட்சிப்பு, வாசம், சுகம், பலம், ஜீவன், ஐஸ்வர்யம் இயேசுக்கு சொல்லாமல் A to Z பிசாசு A to Z பாவத்தை சாபத்தை மன்னத்தை வேத துக்க சமாதானம் இல்லாத எல்லா அசுத்தாவி கூட திறந்து கொண்டு தைரியமாக கொண்டு வரான். இயேசு நானோவிகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கும், அது பரிபூர்ணப்படம் வந்தேன்னு சொல்லி அந்த இயேசு ஜீவன் பரிவு ஜீவனை தேவனுக்கு தனக்கு ஆதாம் முழு உலகத்துக்கு இடைவிடாமல் ஜெபம் பண்ணு, சோர்ந்து போகாமல் ஜெபம், எக்காலத்தும் ஜெபம் பண்ணு, எப்பொழுதும் ஜெபம் பண்ணு, சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்று ஒரு உவமையை சொல்லுகிறார். ஜெபத்தில் கிறிஸ்துவ தேவனுக்கு தனக்கு ஆதாம் முழு உலகத்துக்கு ஒவ்வொரு நாள் கூட இறைவன் அவங்க எக்காலம் சோர்ந்து போக முடியும். பட்டணத்துக்கு சமாதானம், அதற்கு சமாதானம், உங்களுக்கு சமாதானம் இருக்கும். பரிசுத்த பிதாவே, இந்த வார்த்தையின்படி ஒவ்வொரு நீ ஆஸ்வதிக்கும்படி ஜெபிக்க தாவி. அதனால் எந்த நாட்டுக்கு போனாலும், எந்த தேசத்துக்கு போனாலும், எந்த பட்டணத்துக்கு போனாலும், எந்த கிராமத்துக்கு இயேசு ஏற்றுக்கொண்ட ஒரு மனுஷனாக இருப்பேன். இயேசு ஜீவன் பரிவு ஜீவனை தேவன் தனக்கு முழு உலக அந்த பட்டணத்துக்கு ஒரு ஜெபம் பண்ணுங்க. நீ இலைப்பாட்டில் தூங்கி அசுத்தாய் ஓடு, பசுத்தாய் வரும். எந்த மனுஷன் மூலமாக அசுத்தாய் வந்து ஒன்று தாக்காது. எல்லாருக்கும் இயேசு ஜீவன் பரிவு ஜீவன் கொடுக்கனால ஒரு மனுஷன் மூலமாக இருக்க பிசாசு ஒன்று வந்து சமாதானத்துக்கு கிடைக்காது. ஆனால் நீ உன் சைடில் கரெக்டாக இயேசு ஜீவன் பரிவு ஜீவனை பிதாக்கு ஆதாம் முழு உலகத்துக்கு பட்டணத்துக்காக, கிராமத்துக்காக, தேசத்துக்காக கொடுக்கும்போது அதற்கு சமாதானம், உனக்கு சமாதானம் இருக்கும். ஆடியோ பெங்களூர் பட்டணத்து ஜனங்களுக்காக நான் ஜெபிக்கிறோங்க தாய். இயேசு ஜீவன் பரிவு ஜீவனை பிதாக்கு ஆதாம் முழு அசுத்தாய் பசுத்தாய் இருக்கு. அந்த திருச்சபையில் எல்லா விசுவாசி ஊழியக்காரர்களும் சமாதானமாக இலைப்பாடு ஆசுவாதமாக ஐஸ்வர்யம் கனவு வகுப்பு போச்சு கீர்த்திமாக இருக்கும்படி ஒப்புடுகிறேங்க தான். நல்ல மேய்ப்பன் ஜனங்கள் இயேசு ஜீவனே கொடுத்து பரிபூர்த்தி இயேசு சாப்பிட வாக்குத்தத்தை கொடுத்துருக்கிறேன். அது எல்லா விசுவாசிகளும் பிதா ஆதாம் முழுவதும் கொடுத்து அசுத்தாய் தோற்றோம் சாப பாவ மன தெத்து தந்தி ஆசுவாத ஐஸ்வர்ய சமாதானம் சந்தோஷம் சுகபல ஜீவன உண்ட சகல காற்று சமாதம் உண்டாவட்டுக்கு தாய். அந்த பட்டணத்து ஜனங்களுக்காக இயேசு ஜீவன் பரிவு இயேசு சாப்பிட வாக்குத்தத்தை பிதாகுமார் ஆதாம் வாய்நாளெலாம் கொடுத்து அந்த பட்டணத்துக்கு எல்லாம் அசுத்தாய் துறத்துக்கிற 1 கோடிக்கும் அதிகமான இயேசு ஜீவன் பரிவு ஜீவன் அசுத்தாய் பசுத்தாய் தேவதெல்லாம் பணிவிடுச்சு வாய்நாளெலாம் கிறிஸ்துவ அந்த பட்டணத்தை நிறுத்துக்கிறது தாய். அசுத்தாவில் இறைவனாக தோற்று பசுத்தாய் இறைவனாக பசுத்தாய் எங்கே விடுதலை, பட்டணத்தை விடுதலை, சபையில் விடுதலை கூட தனிப்பட்ட வாழ்க்கையில் விடுதலை உண்டாக்குறதா, சமாதானம் உண்டாக்குறதா. எங்கள் கிராமத்து ஜனங்களாக எங்கள் வேலூர் பட்டணத்துக்காக ஜெபிக்கிறதா. இயேசு ஜீவன் பரிவு பிதாக்கு ஆதாம் வாய்நாளில் வெளிப்பத்துக்கத்தாய். அசுத்தாய் தூக்கு பசுத்தாய் இருக்க தேவத்துலாம் பணிவிடை செய்கிட்டு என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போயிருக்கேன், என்னுடைய சமாதானத்தை கொடுக்கன்னு சொல்லி கல்வார் சில ஜீவ சொல்கிற ஜீவனத்தை இயேசு சாப்பிட்டு எல்லாம் குத்தி தீர்த்திட்டு எங்கள் பேர் சொல்லி பிதா ஆதாம் கொடுத்துருக்கிற தாய். எல்லா பிசாசுகளை தோறு சகல சமாஜ ஆசு ஐஸ்வர்யத்தை ரிசீவ் பண்ணி ரிலீஸ் பண்ணிகிட்டே இருக்கிறது. தேவந்தருக்கு ஆதாம் முழு உலகத்துக்கும் இலைப்பாடு சமாதானம் இந்த செய்தி கேட்குற ஒரு உண்டாகிட்டு தாய். ஆசு இயேசு நாமத்தில் லோஜம் இருக்கும் எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே ஆமென். கட்டதுக்கு மகிழ்ச்சி உண்டாவதாக. என்னுடைய பெயர் பாஸ்டர் ஆத்ரிசிராமன் தாமஸ். பரிபூர்ண ஜீவன் சபை சோழவரம் பகுதியில் எங்கள் சபை இருக்குது. FGC வெல்லுன்னு ஒரு சபை இருக்குது. எங்கள் சபையில் கிளை எங்கள் தலைமை போதனுடைய கிளை சபை, அதில் நான் ஊழியக்காரனாக இருக்கிறேன். இந்த செய்தியை மறுபடியும் கேளுங்க. உங்கள் நண்பர்களோட பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். குறைந்தது ஒரு 100 பேருக்காவது இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்கள் உறவினர் பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். ஃபேஸ்புக், யூடியூப், வாட்ஸ்அப்பில் இந்த செய்தியை ஷேர் பண்ணிக்கிறேன். குறைந்தது ஒரு 100 பேருக்காவது இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். யூடியூப்பில் ALC வெல்லூர்னு ஒரு சேனல், FGC வெல்லூர்னு ஒரு சேனல் இருக்குது. ஒரு சேனல் துரைசாமி தாமஸ். இந்த சேனலெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். ஏராளம் செய்து 100 ஜீவ மார்க்கத்தை நான் போதித்திருக்கிறேன். உலகத்தில் இன்னைக்கு விலையேற்பட்ட சத்தியங்கள் உங்கள் நண்பர்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். இந்த நிமித்தம் நிச்சயமாக நீங்கள் ஆஸ்வதிக்கப்பட்டே தீர்வார். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார். இந்த செய்தியில் கர்த்தர்களோடு பேசியிருக்கிறார். கர்த்தரை கனம் பண்ணுங்கள். கர்த்தருக்கு காணிக்கை செலுத்துங்கள். கர்த்தருக்கு காணிக்கை செலுத்துவது என் கூகுள் பே நம்பர் 733-958-6648. காட் பிளேஸ். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார். இந்த செய்தி 12/8/2025 பரிபூர்ண ஜீவன் சபை FGC வெல்லூர் சபை போதை பாஸ்டர் துளசிராம் தாமஸ் பதிவு செய்து அப்லோட் பண்ணியிருக்கிறோம். அந்த செய்தியை கேளுங்க. உங்கள் நண்பர்களோட பிள்ளைகளை ஷேர் பண்ணுங்கள். இன்னும் ஒரு 100 பேருக்காவது இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள். இது நிச்சயமாக நீங்கள் ஆசை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். அதற்கு சமாதானம் இருக்கையிலே உங்களுக்கு நிச்சயம் சமாதானம். அதுக்கு சமாதானம் இல்லைன்னாக்கா ஏன் இல்லை? நீ உலகத்துக்கே ஒளின்னு சொன்ன ஒரு பட்டத்துக்கு இயேசு ஜீவ ஒளி தேவன் தான் உங்களுக்கு கொடுக்காதனால அவனுக்குள்ள இருக்கிற அசுத்தாவையெல்லாம் வந்து நிம்மதியில்லாவே வச்சிருது. ஆனால் தான் கிறிஸ்தவன் தேவன் தனக்கு உங்களுக்கு இயேசு ஜீவன் பண்ணி வாழ்நாளெலாம் வெளிப்பத்தி அசுத்தாயத்துக்கு பசுத்தாய் இருக்கணும். அப்போ அவனுக்கும் சமாதானம் இருக்குது, வாய்ப்பு உனக்கும் சமாதானம் இருக்கும். அதனால் அதற்கு சமாதானம் இருக்கையில் உனக்கு சமாதானம், பட்டணத்தின் சமாதானத்தை தேடி அதற்காக கர்த்தரை விண்ணப்பம் பண்ணு. இப்படிப்பட்ட செய்திகளுக்கு என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். நண்பர்களுக்கு பிள்ளைகளுக்கு ஷேர் பண்ணு. குறைந்து ஒரு 100 பேருக்கு இந்த செய்தியை ஷேர் பண்ணு. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியம் செய்வார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.